நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாட்டி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. மூன்றாவது கண் சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம் என்ற வாசகத்திற்கேற்ப பாரத தேசத்தில் மட்டுமல்லாது உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ரவிக்குமார் ராஜேந்திரன். முதலில் என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் தந்தை மறைந்த நடிகர் திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள். அவர் கலைத்துறையில் மட்டும் தன் தடம் பதிக்காமல் இந்தியாவிலேயே சட்டசபை தேர்தல் நின்று வெற்றி பெற்ற முதல் நடிகர் என்ற பெருமையை பெற்றவர். என் தாயார் விஜயகுமாரி அவர்கள் எம்ஜிஆர் சிவாஜி காலம் தொடங்கி இப்பொழுதுள்ள அஜித் விஜய் காலம் வரை 4 தலைமுறை நடிகர்கள், ஏறத்தாழ 150 படங்களுக்கு மேல் நடித்து சிறந்த குணச்சித்திர நடிகை என்ற பெயர் பெற்றவர். நான் என் வாழ்க்கையில் அரசியல் துறை மற்றும் கலைத்துறையைச் சேர்ந்த மிகப்பெரிய ஜாம்பவான்களோடும் பழகக்கூடிய வாய்ப்பும் அவர்களுடைய நட்பும் எனக்கு கிடைத்தது. குழந்தையாக நான் இருக்கும்போது மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகியோரோடு மடியில் தவழ்ந்து விளையாடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. வருங்காலங்களில் அதை பற்றிய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, the pen is mightier than the sword. அதாவது கத்தி முனையை விட பேனாமுனை கூர்மையானது என்பதுதான் அதன் பொருள். பேனாமுனை என்று குறிப்புவது பத்திரிகை துறையை. நமது நாட்டில் ஜனநாயகத்தை காக்கவும் அநீதியை எதிர்த்து போராடவும் பத்திரிகை துறை மிகப்பெரிய பங்கு வகுத்திருக்கின்றது. டிஜிட்டல் ஊடகங்கள் மக்களுக்கு உண்மையை சொல்வதில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கின்றது. சாதாரண ஒரு குடிமகன் கூட உலக அரசியலை பற்றி பேசும் அளவுக்கு திறமை வந்திருக்கிறது என்றால் அதற்கு டிஜிட்டல் ஊடகம் ஒரு முக்கிய காரணம். நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே, இது நக்கீரன் வாக்கு. நெற்றிக்கண் என்று நக்கீரன் குறிப்பிட்டது 3வது கண். அதை பண்டைய காலத்தில் ஞானக்கண் என்று கூறுவார்கள். இந்த விஞ்ஞான உலகத்தில் அறிவுக்கண் என்று கூறுவார்கள். உண்மைக்கும் பொய்க்கும் ஒரு சிறிய இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியை நம் பகுத்தறிவை கொண்டுதான் எது உண்மை எது பொய் என்று தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய 3வது கண் காணொளி இதற்கு பாடுபடும். நியாயத்திற்கு குரல் கொடுப்போம், அநியாயத்தை எதிர்த்து போராடுவோம், மக்களுக்கு உண்மை சென்று அடைய வேண்டும். இதுதான் எங்களது குறிக்கோள். இதில் பல விஷயங்களை நாம் ஆராயப் போகிறோம். அரசியல் மட்டுமல்லாது ஜோதிடம், கலை, விளையாட்டுத்துறை என்று பலவேறு துறைகளில் நாம் ஆராய்ந்து விவாதிக்கப் போகிறோம். இந்த காணொலியை ஆரம்பிப்பதற்கு எனக்கு மிக துணையாக இருந்தவர் சிவசக்தி சேனாவின் ஸ்தாபகரான திரு சிவகுமார் அவர்கள். எனக்கு பொருளுதவியும் கொடுத்து இதற்கு ஊக்கமும் படுத்தி இருக்கிறார். அருளுள்ளாருக்கு எவ்வுலகம் இல்லை, பொருளுள்ளாருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற பழமொழிக்கேற்ப அருளும் பொருளும் நிறைந்தவர் சிலர். அதில் ஒருவர் திரு சிவகுமார். அவருக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்காலங்களில் பல பேட்டிகளிலும் பல விவாதங்களிலும் என்னோடு பங்கெடுத்துக் கொள்வார் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, a spark starts a flame and a flame starts a fire என்பதாகும். அதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, பின்னால் மகாத்மா காந்தி, நம் தேச தந்தை என்று போற்றப்பட்டவர். வேலை நிமித்தமாக தென்னாப்பிரிக்காவிற்கு செல்ல அங்கு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது இனவெறி பிடித்த ஒரு வெள்ளையன் அவரை அவமானப்படுத்தி அவரை கீழே தள்ள அவர் மனதில் எழுந்த தீப்பொறி நெருப்பாக உருவெடுத்து ஜுவாலையாக மாறி வெள்ளனை நம்மை நாட்டை விட்டே விரட்ட உதவியது. என்னை பொறுத்தவரையில் எனக்கு இன்ஸ்பிரேஷன், அதாவது ஊக்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் 2 பேர். ஒருவர் பிரபல நடிகரும் துக்ளக் ஆசிரியர்
ஆன திரு சோ ராமசாமி அவர்கள் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற பழமொழிக்கு உரியவர் அவர். யாராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, தவறு செய்தவர்களை தவறை சுட்டி காட்டாமல் விட மாட்டார். உடல் பலத்தை விட மனோபலம் மிக்க ஒரு மாபெரும் மனிதர். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பல பேருக்கு தெரியாது, இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி காலம் கொண்டு வந்தாங்க. அது இந்திய தேசத்தின் ஒரு இருண்ட காலம். ஜனநாயகத்தின் குரல் நெரிக்கப்பட்டது. ஏனென்றால் சிறைவாசம், என்றால் வனவாசம். அப்பொழுது நெருக்கடி கால சமயத்தில் இந்திரா காந்தியை எதிர்த்து 2 பத்திரிகைகள் குரல் கொடுத்தன. ஒன்று இந்தியன் எக்ஸ்பிரஸ், மற்றொரு சோவின் துக்ளக் பத்திரிகையா. அவரிடம் ஒரு நல்ல குணமும் இருந்தது. அரசியல்வாதிகள் செய்யும் தவறை சுட்டி காட்டுவார், அதே சமயத்தில் அவர்களுடைய நல்ல குணங்களையும் அவர் சுட்டிக்காட்ட தவறியதில்லை. இரண்டாவது, என் அன்பு நண்பரும் என் அன்பு அண்ணனுமான நடிகர் ராஜேஷ் அவர்கள். அவர் ஒரு நாலேஜ் சீக்கர். நானும் அவரும் பல விஷயங்கள்ல பல மணி நேரத்தில் நாங்கள் விவாதிச்சிருக்கோம். அரசியலாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், ஜாதகமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், பல விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய மறைவு தமிழ் திரைப்பட உலகத்துக்கு மட்டுமல்லாது தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும். நமது தேச ஒருமைப்பாட்டிற்கு ஆண்மையில் ஒரு சம்பவம் நடந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பஹல்காம் அட்டாக், டெரரிஸ்ட் அட்டாக் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தீவிரவாதிகள் தாக்குதல். அந்த சமயத்தில் இந்தியாவே ஒன்று சேர்ந்தது. நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், மேற்கு வங்கத்தை சேர்ந்த மமதா பானர்ஜி அம்மையார் அவர்கள், ஹைதராபாத்தை சேர்ந்த பார்லிமெண்ட் மெம்பர் முகமது ஒவாசி அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நமது பாரத பிரதமர் மோடிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர். உங்களுக்கு தெரியும், மோடிக்கும் அவங்களுக்கும் 7வது பொருத்தம். அவங்க ஒத்தே போகாது. ஆனால் நாட்டுக்கு ஒரு தீங்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்க. இது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நமது முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகரில் ஒரு பெரிய பேரணியை நடத்தினார். இந்த மனசு, இந்த உணர்வு ஒவ்வொரு இந்தியனுக்கும் வந்தால் நம்ம நாட்டை அசைச்சிக்க முடியாது. மிக விரைவில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக நமது பாரத தேசம் உருவெடுக்கும். தேசியமும் தெய்வீகமும் என்று கூறிய பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா வழியை இந்தியர்களாகிய நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். தேவர் ஐயாவை பற்றி நான் பேசினங்கிறதுனால தயவு செஞ்சு என்ன ஒரு ஜாதிக்கோ ஒரு சமூகத்துக்கோ மட்டும் சொந்தம்னு நினைக்காதீங்க. இந்த நாட்டிற்காக, சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பாரத மாதாவின் தவப்புதல்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நமது அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றிய, சாசனத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் என்று பல பேர் இந்த பாரத தாயின் தவப்புதல்வராக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் சரித்திரம் மறைக்கப்பட்டிருக்கிறது. வருங்காலத்தில் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ற தலைப்பில் இதை பற்றி நான் விவாதிக்க இருக்கின்றேன். நம் நாடு இந்திய நாடு, பாரத நாடு. நாம் எல்லோரும் இந்தியர்கள். ஜாதி, மதம், இனம், மொழி என்று எல்லாரும் கரண்டு நாம் இந்தியர்கள் என்று சொல்வதில் நான் பெருமை கொள்ள வேண்டும். தேசியத்தை வளர்க்க வேண்டும். ஜாதி மதத்தை தூக்கி விட்டெறிய வேண்டும். இதுதான் 3வது கண்ணின் குறிக்கோள். 2வது, ஜனநாயகத்தின் வலிமையை நாம் உணரவில்லை என்பது மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயம். ஓட்டு போடுறத யாருமே மதிக்கிறது இல்லைங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. பணக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஓட்டு போட்டால் இந்த நாடு திருந்த போகிறது கிடையாது, நம்ம ஏன் ஓட்டு போடணும்னு ஓட்டு போடாமல் இருக்கிறாங்க. ஏழைங்க, அப்பாவி மக்கள் ஒரு பிளேட்டு பிரியாணி, ஒரு குவார்ட்ரு 1000 ரூபாய்க்கு ஓட்டை வித்துடுறாங்க. இந்த மனோநிலை மாற வேண்டும். ஒரு நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிப்பதில் ஓட்டுரிமை ஒரு மிகப்பெரிய பங்காக இருக்க வேண்டும். ஜாதி சங்கங்களை புறக்கணிக்க வேண்டும். ஜாதியை வைத்து ஓட்டு போடக்கூடாது. நல்ல மனிதனா, அவனுக்கு திறமை இருக்கிறதா என்று நினைத்து அதற்கு தகுந்த மாதிரி நாம் வாக்குரிமையை செலுத்த வேண்டும். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். வணக்கம். நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெத்தியில் ஒரு கண் காட்டிய போதிலும், உமது உடம்பெல்லாம் கண்ணாட்டி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே.